5000 முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டோம். இதுவரை ஆட்சிக்கு வந்து மனுக்களை பெற்று அதன் மேல் தீர்வு கண்ட விவரங்களை நேற்று கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா IAS அவர்கள் விரிவாக தொலைக்காட்சிக்கு பத்திரிகைகளுக்கு அவர் எடுத்து சொன்னார். இப்போ அதோட அடுத்த கட்டமா உங்களின் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கோம். மொத்தம் 10,000 முகாம்கள் நடக்க போகுது. தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்திச்சு முகாம் நடக்கிற நாள், இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பா தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்புல அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வர போறாங்க. இந்த முகாம்கள் நடக்கிற இடங்கள்ல மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும். இப்படி மக்களான உங்களோட தேவையை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. எதிர்காலத்துக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம நெஞ்சை நிமிர்த்தி நடைபோட கடந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தோட விடியலுக்கும் உயர்வுக்கும் உழைச்ச மாமனிதர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளி விளக்கா நெறி சார்ந்த அரசியலின் அடையாளமா விளங்கின பெரியவர் ஐயா இளைய பெருமாளுடைய 100ஆண்டு நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சின்னு சொல்றதை விட பெருமை அடைகிறேன் என்றுதான் சொல்லணும். சமூக சீர்திருத்த தலைவர்களான அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, N சிவராஜ், LC குருசாமி, சுவாமி சகஜானந்த வரிசையில கம்பீரமா போராடியவர் தான் நம்முடைய அருமை பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள். நந்தனை மறித்த சிதம்பரம் மண்ணில் பிறந்து நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை அந்த வாசலை திறந்தவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள். அவருக்கு சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் ஆரூர் சகோதரர் தோல் திருமாவளவன் அவருடைய நிறைவரங்கத்தை நான் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறேன். திருமாவர்கள் சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, சிதம்பர தொகுதியுடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விலகிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தன்னுடைய எழுத்தால் துணை நிற்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் தனது பேச்சால் துணை நிற்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த விழாவுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களும், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும், முத்தரசன் அவர்களும், பேராசிரியர் ஐயா காதல்மொழியின் அவர்களும், KS அழகிரி அவர்களும், வேலுமுருகன், இப்படி எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்காக மட்டுமல்ல, அதற்காக மட்டும் வந்திருப்பதாக நான் கருதவில்லை. நமது திராவிட மாடல் அரசினுடைய அனைத்து சமூக திட்டங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் இவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். அதனால் அனைவருக்கும்
எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோட காவி திட்டமும் இங்கே வலிக்காது.